இப்போ உங்கள் வேலையை தூக்கி அமைச்சர் வேலையோ, மேயர் வேலையோ, கார்பரேஷன் கமிஷனர் வேலையோ, கவுன்சிலர் வேலையை தூக்கி தனியாருக்கு கொடுத்தா ஏற்றுக்குவீங்களா? அந்த அரசியல் சட்டத்தை நீங்கள் வந்து வழிமொழிவீங்களா? ஒரு குப்பை வாடுறவங்களுக்கு கூட நீங்கள் வேலையை கொடுக்க மாட்டீங்க, வேலையை பணி நிரந்தரம் செய்ய மாட்டீங்கன்னா நீங்களாம் எதுக்கு ஆட்சி அமைக்கிறீங்க? எதுக்கு ஆளுகின்ற தகுதியை பற்றி நீங்கள் பேசுறீங்க? இல்லை எதுக்கு வந்து அதில் பாருங்கள், அமைச்சரோட போக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் ஊடகத்துலலாம். ஏன் உங்ககிட்ட பேசணும், ஏன் அதுக்கிட்ட கேட்கணும், உங்ககிட்ட பேசல. பரந்தூரில் விமான நிலையம் கட்டுறன்றீங்க, கட்டுக்கட்டாக மத்திய அரசும் மாநில அரசும் பணத்தை திரும்பி அங்கே நொட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இல்லையா? வாழ்வாதார பிரச்சனை தானே இது. யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? இதில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறது வந்து இல்லை நம்பிக்கைத்தன்மையை இழக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களும் அண்ணன் திருமாவளவன் தான் குறிப்பாக. இதை சரி செய்யலைன்னா வெளில போயிடுவேன்னு சொல்லலாம்ல, மிரட்டலாம்ல உண்மையிலே அக்கறை இருந்தா. அதெல்லாம் பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு அறிக்கை சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்னைக்கும் அதே ஸ்டாலின் அவர்கள் தான். இதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுத்துருக்காரு, இதுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு. அதிகாரிகள் சொல்றதை கொஞ்ச நாள் காது மூடிட்டு சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் சென்னையை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து தலைநகரத்தில் ஒரு 10 நாட்களாக சென்ட்ரல் முன்பாக கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் வாயிலே வந்து படுத்திருக்காங்க. 10 நாட்களாக போராட்டம் தொடருது. பல கட்சிகளும் வந்து அவங்களுடைய ஆதரவை கொடுக்குறாங்க. திமுக அரசு பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கு. எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறீங்க? அதாவது சென்னையை திரும்பி பார்க்குதுன்ற மாதிரி நீங்கள் பத்திரிகையாளர் ஒரு சொல்லியிருந்தீங்க பாலாஜி. நான் வந்து அதை அப்படி இன்னும் பார்க்கல. சென்னையில் இருக்கிற பத்திரிகை நிருபர்கள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சில கட்சிகள் அங்கே போகுது. இன்னும் பொதுமக்களோட அந்த பார்வை, பொதுமக்களோட அந்த சப்போர்ட், பொதுமக்களோட அந்த அங்கீகாரம், இது ஒரு நியாயமான போராட்டம், இது ஏன் அரசாங்கம் வந்து இன்னும் செவிசாய்க்கலை அப்படின்னு பொதுமக்கள் இதை வந்து பார்க்கல. இது நான் வந்து வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். என்னென்னா, ஒரு 2000 பேர், ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. அதுவும் கேட்குறது கோரிக்கைன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இமயமலையை கேட்கல, வாழ்வாதாரத்துக்கும் வயிற்று பிழப்புக்கும் ஒரு அரசு உத்தியோகம் வேலை. அதுவும் எப்படி கேட்குறாங்கன்னா, தகுதி இருக்குது. என்ன வேலை? குப்பை வாரணும், மலத்தை சுத்தப்படுத்துறது, சாக்கடையை கிளியர் பண்ணுறது, அந்த பிளாஸ்டிக்கு, மக்குற குப்பை, மக்காத குப்பை, செத்த நாய், ஆஸ்பத்திரியிலேருந்து வர கழிவு, இதெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல இருந்து போடுறது. இந்த வேலையை செய்யறதுக்கு மற்றவங்க யாருன்னா தயாராக இருக்காங்கன்னா இல்லை. எத்தனை வருஷமாக செய்கிறாங்க? 10 வருஷமாக செய்கிறாங்க, 12 வருஷமாக செய்கிறாங்க. ஒரு சில பேர் அதுக்கு முன்னாடியுமே டெம்பரரியாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறதுன்றது அரசு உத்தியோகம். சரி, அந்த அரசு உத்தியோகத்தினால இவங்களுக்கெல்லாம் 1 லட்ச ரூபா சம்பளம் வரப்போதா? இல்லை வந்து ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அளவுக்கு சம்பளம் வரப்போதா? இல்லை ஒரு டீச்சர் வாங்குற அளவுக்கு சம்பளம் வரப்போகுதுன்னா அதுவும் கிடையாது. ஒரு வேலை, ஒரு சம்பளம். எனக்கு அவங்கக்கிட்ட இப்போ போய் பேசினதில் ஒரு 40,000லேருந்து 50,000 வரலாம். அது 23,000 தான் அவங்க சொல்கிறாங்கண்ணா. அதாவது 50,000 வரணும் அப்படின்றது நான் கணிப்பாக வைக்கிறேன். அவங்க கேட்குறது 23,000. நான் ஏன் 40,000லேருந்து 50,000 வைக்கிறேன்னா, மெட்ராஸில் இருக்காங்க, சென்னையில் இருக்கிறாங்க, அவங்க வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், அவங்க புள்ள குட்டியை படிக்கணும். அவங்க குப்பை வாரினாலும் அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க ஒரு காலேஜ் போகணும், ஒரு தனியார்லேயோ இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துலையோ ஃபீஸ் கட்டி படிக்கணும். அவங்களும் பிள்ளைகள் தானே. அப்போ 20,000 23,000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்குறது 23,000 தான். அவங்களுக்கு இருந்த அந்த 23,000 ரூபா 16,000 ரூபா குறைஞ்சி, அந்த 16,000 ரூபா வேலையும் வந்து நீ என்கிட்ட வாங்காத, நீ போயிட்டு ராம்கி கிட்ட வாங்கிக்க, நீல்மெட்டல் ஃபனால்கா கிட்ட வாங்கிக்க, ஓனிக்ஸ் கிட்ட வாங்கிக்க, அதாவது தனியார் நிறுவனங்கள் பேரை நான் சொல்கிறேன், இவங்க கிட்ட வாங்கின்னு துரத்தி விடுறாங்க. இது வந்து ஒரு உச்சக்கட்ட அநீதி. எந்த மக்கள் உங்களை நம்பினாங்களோ, நம்பி வாக்கு செலுத்துனாங்களோ, அந்த மக்களுக்கு நீங்கள் உச்சக்கட்ட அநீதியை பண்ணுறீங்க. இப்போ இதில் வந்து உணர்ச்சி வசமாக பேசுறதை விட கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு இதை பார்க்கணுன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். என்னென்னா, முதல்ல வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 12 பேர் இந்த தொழிலில் இருக்கிறவங்க சாகுறாங்க. இப்போ இந்த தொழில் வந்து இவங்க வந்து புயலாகட்டும், கரோனாவாகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து தீபாவளி வருது, ஆயுத பூஜை வரும்போது குப்பைலாம் வந்து அதிகமாகும். அப்போது அந்த நேரத்தில் வந்து பனிச்சுமை அதிகம். இவங்க காலில் போய் பார்த்திங்கன்னா சேத்து புண்ணு இருக்கும், கையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புண்ணு இருக்கும், ஸ்கின் டிசீஸ், தோல் நோய் இருக்கும்,
ஆஸ்துமா வரும். நான் வந்து எதுவுமே இல்லாதத சொல்லல. நான் வந்து 15 வருஷம் சென்னை மாநகராட்சியை கவர் பண்ண சென்னையில இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்ன்ற ஒரு முறையில நான் இத பதிவு பண்ணேன். 155 வார்டா இருந்தது 200 வார்டு ஆனதுலேருந்து நான் இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு செஞ்சி லூயிஸ் சங்கம் இருந்துச்சு, மெட்ராஸ் கார்ப்பரேஷன் யூனியன் இருந்தது, கார்ப்பரேஷன் யூனியன் இருந்தது, மலேரியா ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் இந்த மாதிரி நிறைய இருந்தது. 30,000 பேர்லாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஒரு காலத்துல சென்னையில. அதாவது சென்னையினுடைய கட்டமைப்பு பெருசாகுது, சென்னை வளர்ச்சி அடையுது. அதெல்லாம் அது ரியல் எஸ்டேட் பெருசாகுது, சாலை பெருசாகுது, பிரிட்ஜ் சரியாகுது. ஆனா சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பண்ணி சென்னை மாநகர சுத்தமா வச்சுக்கக்கூடிய சாலை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மலேரியா ஒர்க்கர்ஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. இந்த மலேரியா ஒர்க்கர்ன்ற டிபார்ட்மெண்ட்டே மூடிட்டாங்க. இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த என்யூஎல்எம்எல் நேஷனல் அர்பன் வந்து க்ளீனாக வச்சுக்கிறது ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. இப்போ அந்த ஸ்கீம்லலாம் போனால் 4 பின்னே உங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வரணும், இவ்வளோ நிலுவைத் தொகை இருக்குது, எங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் தரணும், எங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த இந்த சேஃப்டி கியர்ஸ்லாம் தரணும்னு கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து அந்த இதில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க கேட்கறது என்ன வேலை. கோர்ட்டுக்கு போயிட்டதுனால கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் நிலுவையில் இருக்குது. கோர்ட் இன்னும் தீர்ப்பை சொல்லலை. கோர்ட்டாச்சு தாயுள்ளத்தோட நீதியரசர்கள் வயிற்று பொழப்பு பிரச்சனைங்க இது. இது வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு நில அகபரிப்போ இல்லை வந்து 2 செல்வந்தர்களுக்குள்ளோ இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. அப்படின்னும் போது தீர்ப்பை உடனே கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அந்த தீர்ப்பை வாங்கி அதன் அடிப்படையில் உங்களுக்கு வேலை பணி நியமனம் உறுதியாகி இருக்கும். அதுவும் நிலுவையில் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, லேபர் கோர்ட்டு போறாங்க, தொழிலாளி துறை போறாங்க. நாங்களாம் தொழிலாளி, எங்க படிப்பு இல்லை, படிப்பு அறிவு இல்லை, இந்த வேலை தான் இருக்கு, தெரிஞ்சதெல்லாம் குப்பை வாருது, அதை கூட தூக்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்தா அப்போ நாங்கள் எங்கே போகிறது நட்டாத்துலன்னு சொல்லி அங்கேயும் போகிறாங்க. அங்கேயும் அவங்களுக்கு வந்து நீதி வந்து தாமதமாகுது. சட்டம் படித்த ஒரு மாணவனாக எனக்கு அங்கே பார்க்கும்போது எனக்கு என்னோட சொந்த துறையின் மீதே வந்து இன்னும் கொஞ்சம் இதை சீக்கிரமாக விசாரிக்கலாமே, இதில் ஒரு இறுதி தீர்ப்பு கொடுக்கலாமே. இப்போ இவர்களுக்கு அரசாங்கத்தோட வேலை என்பது வேலை கொடுக்கணும். கொள்கை என்பது திமுக கட்சியினுடைய கொள்கை என்பது, அதிமுக கட்சி கொள்கை என்பது நாங்கள் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம். இப்போ தேர்தலுக்கு தேர்தல் 60 வருஷமா ஆண்ட 2 கட்சிகள் திராவிட கட்சிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு ஒரு குப்பை வாடுறவங்களுக்கு கூட நீங்க வேலையை கொடுக்க மாட்டீங்க, வேலையை பணி நிரந்தரம் செய்ய மாட்டீங்கன்னா நீங்கெல்லாம் எதுக்கு ஆட்சி அமைக்கிறீங்க? எதுக்கு ஆளுகின்ற தகுதியை பத்தி நீங்க பேசுறீங்க? இல்லை எதுக்கு வந்து அதில் பாருங்க, அமைச்சரோட போக்கு பார்த்துருப்பீங்க நீங்க ஊடகத்துலலாம். ஏன் உங்ககிட்ட பேசணும், ஏன் அதுகிட்ட கேட்கணும், உங்ககிட்ட பேசல. இது என்ன மனநிலை? பிரச்சனையே புரிஞ்சுக்காம ஃபர்ஸ்ட் விஷயங்க. இதில் நீங்க கரெக்டா கோடிட்டு காமிச்சிங்க. ரிப்பன் பில்டிங் வெளியில, ரிப்பன் பில்டிங்ன்றது என்னது? வெள்ளக்காரன் பீரியட்ல கட்டின கட்டடம் ஒண்டி கிடையாது. இந்தியாவிலேயே அது மாதிரி ஒரு அழகான பில்டிங் நீங்க பார்க்கணும், அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பில்டிங்க்கு வெளியில 10 நாளா சோறு தண்ணி இல்லாம கொசு கடிச்சுக்கிட்டு அந்த கிரனைட்டு கல்லுல படுத்துக்கிட்டு சூட்டுல காத்து வசதி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, போக பாத்ரூம் இல்லாம 10 நாளா இருக்கிறாங்கன்னா இது உங்க அரசாங்கத்தோட ஃபெயிலியர் இல்லையா? யார் அவங்க? ஆந்திரால இருந்து வந்திருக்கிறாங்களா, இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்களா? உங்க மக்கள் தானே. என்ன பிரச்சனை, ஏது? பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை வேண்டி இருக்குதுல்ல? இப்போ உங்க வேலையை தூக்கி அமைச்சர் வேலையோ, மேயர் வேலையோ, கார்பரேஷன் கமிஷனர் வேலையோ, கவுன்சிலர் வேலையை தூக்கி தனியாருக்கு குத்தா ஏத்துக்குவீங்களா? அந்த அரசியல் சட்டத்தை நீங்க வந்து வழிமொழிவீங்களா? இதே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கடிதம் எழுதியிருக்கிறார் கார்பரேஷன் கமிஷனருக்கு. அப்போ எழுதிட்டு என்ன சொல்றாருன்னா, கோர்ட்டு நடவடிக்கை வரலாம் காலதாமதம் பண்ண வேணாம், மக்கள் பிரச்சனை, சுகாதார பணியாளர்கள் பிரச்சனை, மழை காலத்தில், வெள்ள காலத்தில், புயல் காலத்தில் இவங்க தான் நமக்கு இறங்கி வேலை செய்கிறது, அதனால் தயவு செய்து இவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்தணும்னு சொல்லிட்டு உங்களை தாழ்மையோட வேண்டுகொள்கிறேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதை தட்டி போட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த லெட்டரை படிக்கும்போது ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஏக்கம் வருது, நல்லா எழுதியிருக்கிறாருன்னு. அவர் எழுதின கடிதத்தை அப்படியே பண்ணாவே இந்த பிரச்சனை கிடையாது. ஏன் வந்து அதாவதுங்க, தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து பல விஷயங்கள தலைமுறையாக இந்த தொழில் இருக்கிறவங்க அதுல இருந்து விடுபட்டு ஒரு இன்னொரு பணிக்கு பணி மாறுதல்ல வந்து இடம்பெறதுக்கு அரசு வந்து வேலை செய்யும், இதெல்லாம் வந்து பல விஷயங்களை அவங்களுக்கு வீடு கட்டி தரப்படும், இப்படி பல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காங்களா? அதெல்லாம் வந்து இப்ப நடக்கல அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குல்ல. நடக்கலன்றது இல்லைங்க, பட்ட நாமம் ஏமாத்திருக்காங்க. அந்த விஷயத்துல துப்புரவு தொழிலாளி பிரச்சனையில இந்த அரசாங்கம், இன்னைக்கு கூட இருக்கிற அரசாங்கம் ஏமாத்தி இருக்குது. இதுல வந்து அதிமுக திமுக பண்ண அந்த பிரச்சனைகளையும் நம்ம கொஞ்சம் பேசணும். ஒரு காலத்துல வந்து நான் மாநகராட்சி கவர் பண்ணிட்டு இருந்த ரிப்போர்ட்டரா டெக்கன் கிரானிக்கல் இருந்த பொழுது அப்பதான் வந்து அந்த ஓனிக்ஸ்ன்ற அந்த நிறுவனம் வருது. அந்த ஓனிக்ஸ் வந்தப்போ சிங்கப்பூர் கம்பெனியை வச்சு நாங்கள் குப்பை வார போறோம்னா, ஆஹா என்னடா இது, மெட்ராஸ்காரன் குப்பையை, சென்னையில் இருக்கிறவங்க போடுற குப்பையை சிங்கப்பூர்காரன் கம்பெனியை வச்சு கிளியர் பண்ண போறாங்களோன்னு எல்லாம் பிரம்மாண்டமா பார்த்தாங்க.
அன்னைக்கு அதோட சூட்சமம் புரியல. இன்னைக்கு புரியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்பதான் அந்த ரெஃப்ளெக்டர் லைட்லாம் வரும். அவங்க பார்த்தா ஓனிக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு நைட்ல சுத்தம் பண்ணணும். நமக்கு வந்து நைட்ல லைட்டு போட்டு அத பார்க்கும்போது, பரவால்ல நைட்டெல்லாம் பெருக்குறாங்க, குப்பைய வர்றாங்க. அன்னைக்கு நல்லா இருந்தது. அன்னைக்கே வந்து ஒரு சில கம்யூனிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து சொன்னாங்க, இது தனியார் மயத்த நோக்கி போகுது அப்படின்னப்ப, அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்க அரசு உத்தியோகம் பார்க்குறவங்க வராங்க, கையெழுத்து போட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ரூஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ரூஸ்டர் ஊழல். அதாவது வேலைக்கு வந்தா மாரி கையெழுத்து போட்டு நண்பர வுட்டுட்டு, கார்ட் அடிச்சுட்டு ஏமாத்திட்டு போயிறது. இந்த பழக்கவழக்கம் இருந்தது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நாங்க இத கொண்டு வருவோம். அப்போ ஒரு போட்டா போட்டி இருக்கும். தனியாரும் குப்பைய வர்றாங்க, மாநகராட்சி ஊழியரும் குப்பைய வர்றாங்க. எந்த ஜோன்ல யாரு நல்லா வார்றாங்க, எந்த வார்டுல குப்பை இல்லாம இருக்கோ, அத பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, ஆரம்ப கட்டத்தில அது ஒரு ஹெல்த்தியா தான் இருந்தது. ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்னன்னா, 1 டன் குப்பைய வர்றதுக்கு இவ்வளோ அரசு வந்து ஒரு நிர்ணயம் பண்ண ஒரு அமௌண்ட்ட. அப்போ அந்த 1 டன்ன வாரினதா கணக்கு எழுதிட்டு, நீங்க அதுலருந்து கம்மியா வரலாம், இல்ல கணக்கு காட்டலாம், இல்ல அந்த கூலியில வந்துட்டு ஒரு கமிஷன் எடுத்து நீங்க அரசாங்கத்தில இருக்கிற அதிகாரிகளுக்கோ, அமைச்சர்களுக்கோ லஞ்சமா குடுக்கலாம். இத அரசு ஊழியரா போட்டா அந்த ஊழல் பண்ண முடியாது. அப்போ தனியார் மயத்தினுடைய ஒரு உச்சகட்ட கொள்கை என்பது ஊழல் பண்ணணும்ன்றது. ஆட்சின்றது யார் ஆட்சின்றது இங்க முக்கியம் இல்ல. ஊழல்ன்றது இவங்களோட மொத்த கொள்கை. அது. அப்ப ஆரம்பிச்சு வச்சது அன்னைக்கு திமுக. அதுக்கப்புறம் அதிமுக என்ன பண்ணுது, அடடே! இந்த பலாப்பழம் நல்லா இருக்கே! நம்மளும் இத சாப்பிடலாம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு 2 ஜோனு. அப்புறம் திமுக ஆரம்பிச்சதே நான் தான். நான் இதுல என்ன பண்றேன்னு இப்ப பார். அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 3 ஜோன். அப்படி ஆக்கி ஆக்கி 10 ஜோன்ல முக்காவாசி வந்து அன்னைக்கு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 200 வார்டா ஆக்குனாங்களா, அப்போ வெளியில வந்து இப்ப அம்பத்தூர், உங்களுக்கு ஆலந்தூர் அந்த மாரி வெளியில இருந்து மாநகராட்சி, திருவேற்காடு, ஆவடி இந்த சைடுலாம் வெளியில ஒரு சிலர் இருக்கு. அது இல்லாம ஒரு சில பார்ட் வந்து சென்னையில சேர்க்கிறாங்க. இப்ப ஆவடியில பார்த்தீங்கன்னா, ஆவடி கார்ப்பரேஷன் ஒரு லிமிட் இருக்கு. அப்போ எதோட சேர்க்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கும்போது, சென்னைக்கு உட்பட்டு ஒரு சில இடத்தெல்லாம் சேர்க்கிறாங்க. ஒரு சில ஜோன்லாம் வருது. மணலி வருது, மாதவரம் வருது, அம்பத்தூர் வருது, எல்லாத்தையும் சோழிங்கநல்லூர் வருது, எல்லாம் சேர்க்கிறாங்க. சேர்த்துட்ட உடனே அங்க வந்து அது முனிசிபாலிட்டியா இருக்கு, நகராட்சியா இருக்கு, டவுன் பஞ்சாயத்தா இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒரு ஸ் அ உள்ளாட்சித்துறை சம்மந்தப்பட்டது. அதுல இருக்கிறதையும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தனியார் மயம் பண்ணி அவங்களே வயித்துல அடிக்கிறாங்க. ஆட்ட கட்சி, மாட்ட கட்சி கடைசியில இன்னைக்கு கொஞ்சோண்டு பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்க ஏன் முக்கியன்றத நம்ம சொல்றோம். இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் வராரு, இல்ல ஊர்ல வந்து ஒரு ஒரு தொற்று வருது, இல்ல வந்து ஒரு 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 காலரா வருது அப்டின்னா, அவங்களோட வேல, இந்த தனியார் நிறுவனத்தோட வேல அப்டின்றது என்னன்னா, வெறும் குப்பை வார்றது அதோட சரி. அவங்க வீடு வீடா போய் கணக்கெடுக்கிறது, வீட்ல எதனா ஜுரம் இருக்கா? இல்ல உங்களுக்கு வந்து மருந்து கரெக்ட்டா ஊத்துறாங்களா? குடிக்கிற தண்ணி குளோரின்ல வருதா? இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்க பீரியட்ல கார்ப்பரேஷன் அப்ப இருந்தப்ப, இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க இந்த மாநகராட்சி ஊழியர். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம், வெறும் அதுவும் நெறைய இடத்துல தனியார் நீங்க பொதுமக்கள் கிட்ட போய் கேளுங்க. தனியார் பெருக்குனப்ப ரோடு நல்லா இருக்குதா? இல்ல மாநகராட்சி ஊழியர் பெருக்குனப்ப நல்லா இருக்கான்னு கேளுங்க. நான் கண்ண மூடிக்கிட்டு சொல்லுவேன். தனியார விட மாநகராட்சி ஊழியர் வந்து நல்லா பண்றாங்க, நல்லா பெருக்குறாங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, ஒரு சொக்காயி, இல்ல ஒரு குப்பை, இல்ல ஒரு ஆல்பர்ட் இவங்க பேரு. இல்ல ஒரு ரசூது. இந்த மாரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து நீங்க பேர் சொல்லி கூப்பிடலாம். எனக்கு தெரியும். என் தெருவ இந்த அண்ணன் பெருக்குறாரு. என் தெருல இந்த அக்கா குப்பை எடுக்குது. அப்டின்னும்போது நேர்படையா வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும். அப்ப வந்துட்டு ஒரு தீபாவளி கொண்டாடும்போது ஒரு ஒரு க துணி எடுத்து குடுப்பாங்க. பொங்கலுக்கு வீட்ல சாப்பாடு போடுவாங்க. ஒரு ஒரு பந்தம் இருக்கும். நீ தனியாருக்கு விட்டவன அவன் என்ன பண்றான்? ஒரு சூப்பர்வைசர போட்டு பாஞ்ச நாள் இருக்கிறவன தூக்கி அங்க போடுறான். அந்த ஜோன்ல கம்ப்ளைண்ட் ஆனவன அடுத்த வார்டு போடுவான். இந்த வார்டுல கம்ப்ளைண்ட் ஆனவன என்ன பண்ணுவான்? அங்கருந்து போடுவான். ஒரு சில வார்டுல குப்பை தேங்குனதாவே இருக்கும். நாய் அங்க தின்னுபிட்டு குட்டி போட்டுக்கிட்டு நாய் பெருக்கும். அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த துர்நாற்றம் இது வந்து ஒரு ஒரு கரெக்ட்டா பண்ணணும். இது ஒரு சின்ன விஷயம். நல்ல ஆட்சியாளர்களுக்கு. ஆனா, இத ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கிட்டு, இன்னொன்னு இதுல வந்து போலீஸோட ஃபெயிலியர் கூட நான் சொல்லுவேன். அதாவது கடந்த காலங்கள்ல திமுக அரசு இப்ப கூட அ போராட்டங்களுக்கோ, இல்ல வந்து கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்புகளுக்கோ அடிபணிந்த அரசு தான். இப்போ தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல ஏன் இன்னும் 10 நாட்களா ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகார மமதை அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து இதனுடைய பிரச்சனை புரியலன்னு எடுத்துக்கலாம். எத்தனை பேருன்றது இங்க எண்ணிக்கை கிடையாது. அவங்க என்ன செய்றாங்க, அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்றது தான் முக்கியம். என் சிற்றளவுக்கு தெரிஞ்சு இது வந்து பல 10,000 கோடி, 20,000 கோடிலாம் ஆயிடாது. பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுறேன்றீங்க. கட்டா மத்திய அரசும், மாநில அரசும் பணத்த எடுத்துட்டு போய் அங்க நொட்டுறதுக்கு தயாரா இருக்கிறோம் இல்லையா? வாழ்வாதார பிரச்சனை தானே இது. யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட சொல்லணும். 2 பேருக்குமே இந்த பிரச்சனை புரியலன்னா, அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் எங்க போவாங்க? இதுல ரொம்ப மோசமான நிலைமைக்கு போறது வந்து, இல்ல நம்பிக்கை தன்மையை இழக்கிறது வந்து
கம்யூனிஸ்ட் தோழர்களும் அண்ணன் திருமாவளவன் தான் குறிப்பா. நிறைய பேர் ஆதி திராவிடர்கள் பிற்பட்டப்பட்டவர். இன்னைக்கு காலையில கூட சண்முகம் போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு யாரை பார்க்கணும்? அது நாங்க மக்கள் பார்த்துக்குவாங்க, தண்ணி குடுக்குறாங்க, அங்க இருக்கிற தோழர்கள் பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க. ஏதோ சண்முகம் அவங்கள போய் பார்த்து என்ன சொல்ல போறாரு? எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு அடிமையாயிடுச்சான்னு கேட்கிறாரு. அதற்கு அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாருல பதில், அந்த பதில் தேவையா? இவர் என்ன பண்ணிருக்கணும்? போயிட்டு முதலமைச்சர் கிட்ட நேரில் உட்காந்து, இது மக்கள் பிரச்சனை, சாம்சங்லேயும் எங்களுக்கு மரியாதை இல்லை, தொழிலாளி பிரச்சனை. கம்யூனிஸ்ட் கட்சி என்னங்க? கடைசியா மக்கள் நம்புற ஒரு கட்சி, ரைட்டா? காசு பணம் லஞ்சத்தில் மாட்டல, லாவணியத்தில் மாட்டல. அந்த கட்சினால தான் ஐயா நல்ல கண்ணு மாதிரி ஆண்டு தலைவர்கள் கிடைச்சாங்க. அந்த கட்சி இந்த பிரச்சனையை எடுக்கலைன்னா அங்கே கொடியெல்லாம் போட்டுக்கிறாங்க, சிஐடியு அந்த இந்த இயக்கம் எல்லாம் போட்டுருக்குறாங்க. வெறும்னே போட்டு ஜெய் பீம்னு வெறும்னே சொல்லி என்ன பண்ண போறீங்க? யாரை யார்கிட்ட இருந்து காப்பாத்துறீங்க? யாரை யாருக்கு விட்டு கொடுக்குறீங்க? இதை சரி செய்யலைன்னா வெளில போயிடுவேன்னு சொல்லலாம்ல, மிரட்டலாம்ல உண்மையிலே அக்கறை இருந்தா. அதெல்லாம் பண்ணாம எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு அறிக்கை சொல்லிட்டு இருக்கீங்க. சனாதன சக்தி, சனாதன சக்தி, பாசிச ஒழிப்பு, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், வயிற்று பொழப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாத்திக்கணும். நான் உண்மையை பேசுறேன். சனாதன சக்தி, பாசிச ஒழிப்பு இதெல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனப்பட போறதுல வர தேர்தல். அங்கங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போனா அம்பேத்கர் லா காலேஜ், நான் சட்டம் படித்த மாணவன், எனக்கு தெரியும் அதோட பிரச்சனை என்னன்னு. 7.5 விழுக்காடு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு? அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு. படிச்சுட்டீங்கன்னா நீ மார்க் எடுத்துட்டியாப்பா, இந்த போய் சேர்ந்துக்க கவர்மெண்ட் உத்தியோகம், கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வரவன் அரசுல உயர்கல்வி படிக்கிறது, நீ போய் சேர்ந்துக்க. அந்த போற மாணவனுக்கு அவன் படிக்கிற பையன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் நாடாரா இருக்கட்டும், சக்லியரா இருக்கட்டும், பல்லரா இருக்கட்டும், ஐயா பறையரா இருக்கட்டும், கோணாரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அரசு பள்ளியில படிச்சியா, அரசாங்கத்தை நம்பினியா, மதிப்பெண் எடுத்தியா, நல்ல மார்க் எடுத்தியா, இந்தா போய் படிச்சுக்க அரசு பள்ளியில, அரசு கல்வியில போய் கல்லூரியில போய் சேர்ந்துக்க. சேர்ந்துட்டானா படிக்கிற பையன், அந்த மாணவனுக்கு சாப்பிட நல்ல சாப்பாடு, தங்கி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல், இவ்வளவுதானே. இதை செய்ய முடியல. போராட்டம், லெட்டர் எழுதுறாங்க. லெட்டர் எழுதுனா இந்த வேந்தர்கள், துணை வேந்தர்கள், அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் டைரக்டர்லாம் மிரட்டுறது, சர்க்குலர் போடுறது. இதே மாணவர் போராட்டத்தை பெருசாக்கி தானே எங்க ஐயா அறிஞர் அண்ணா கர்ம வீரர் காமராஜரை தோத்தாரு. அன்னைக்கு இதே மாணவர் அணி தானே இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் பண்ணுச்சு. அன்னைக்கு மாணவர்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமே, ஆட்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் அங்க யாரை இது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்? யார் அந்த பிரின்சிபல், யார் அந்த டீன், யார் அந்த டைரக்டர்? ஏன்பா பசங்களுக்கு இது கூட பண்ண முடியலன்னா என்ன பண்ற நீ? ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்ல, அரசாங்கத்துக்கு நிதி ஒதுக்குது இல்ல, இது பண்ணல. அப்ப அந்த மாணவர்களும் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இல்லாதப்பட்ட பசங்க எல்லாம் ஏழைப்பாழைகள். நீங்க ராமநாதபுரம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கடையநல்லூர், வாசுதேவ நல்லூர், இல்ல நாகப்பட்டினம், இல்ல இந்த சைடு கடலூர் உள்ள, வேற எதுவும் இல்லை. படிச்சாதான் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் நம்புதுங்க குழந்தைங்க. அதுக்குதான் மார்க் எடுக்குதுங்க. ஏன் இன்னும் நீட்டுக்கு வேண்டி பசங்க சாவுது? நம்பிக்கை இல்லை. இந்த மார்க் எடுக்கலன்னா நான் டாக்டர் ஆகணும்னா நான் எதுக்குமே உதவ மாட்டேன். அந்த குழந்தை நம்புது. அந்த நம்பிக்கையை தாய் தகப்பன் கொடுக்கல, அந்த நம்பிக்கையை அரசாங்கம் கொடுக்கல, அந்த நம்பிக்கையை அரசியல்வாதிகள் கொடுக்கல. ஏதோ இந்த 7.5% இடஒதுக்கீடுல எங்கேயோ போய் படிச்சுக்கிச்சு ஏதோ டாக்டர் ஆகுது, வக்கீல் ஆகுது, மருத்துவர் போறான், இன்ஜினியர் ஆகிறான் அப்படின்னு இருந்தா, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அதுல படிச்சு வரவனுக்கு ஹாஸ்டல் இல்லை, அதுல படிச்சுட்டு வரவனுக்கு ஒழுங்கான சோறு இல்லை. என்ன இதுதான் பிரச்சனை. இது அதிகாரிகள் சொல்றதை கொஞ்ச நாள் காது மூடிட்டு அரசியல்வாதிகள் செயல்பட்டா இதுக்கு தீர்வு வரும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கும் அதே ஸ்டாலின் அவர்கள் தான். இதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுத்திருக்காரு, இதுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு. அப்ப அவருக்கு பிரச்சனை தெரியும். இவர்கள் பேச்சை கொஞ்ச நாள் கேட்காமல் அவர் அரசியல்வாதியா கலைஞர் அவர்களோட மகனா செயல்பட்டார்னா இதற்கெல்லாம் தீர்வு. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.